Hello, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்ட்ஸாப். ஸோ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்னொரு டாபிக் எடுத்துன்னு வந்திருக்கோம். தட் இஸ் கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல். ஓகே, CAPM. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு டெல் யூ, நீங்கள் குவான்ட்ஸாப்பில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா குவான்ட்ஸாப்போட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து குவான்ட்ஸாப் வெல்த்தோட அப்ளிகேஷன். ஓகே, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, நீங்கள் சைட் பை சைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்கன்னாக்கா குவான்ட்ஸாப் வெல்த்தோட அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சார்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கேனர், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் போய் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் இங்கே குவாண்ட் மாடல்ஸ்க்கு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப் அண்ட் பைலோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பைலோ எப்படின்னாக்க எப்போல்லாம் மார்க்கெட் கீழே விழுறதோ உங்களுக்கு சிக்னல் வரும், இது வந்து லோவஸ்ட் பாயிண்ட், நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த அப்ளிகேஷன், இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல். ஆர்பிஜி எல்லாருக்குமே தெரியும், ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப். நம்ம வந்து குவான்ட்ஸாப்போட ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்பிஜி என்னதுன்னு, கரெக்ட்? ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது query ஏதாவது புரியலனாக்கா மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, நீங்கள் டெஃபினட்டாக எங்களை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னித்து டாப்பிக்கை நம்ம ஆரம்பிப்போம். தட் இஸ் CAPM. கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல், தட் இஸ் CAPM. இது வந்து ஃபைனான்ஸோட ஒரு தியரி. ஓகே, இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஒரு ஃபண்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமா பண்ண வேண்டாமாண்டு. ஓகே, இப்போ CAPM என்னதுனாக்கா உங்களுக்கு இதால் என்ன டீகோட் பண்ணலாம். ஓகே, யூ கேன் டீகோட் த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் அ ஃபண்ட். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளோ வரும் அது உங்களுக்கு இங்கே இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணலாம். அண்ட் இப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 5% அண்ட் 5% வரல, 3% தான் வந்தது, இல்லைன்னா 2% தான் வந்ததுனாக்க யூ கேன் சே தட் ஃபண்ட் இஸ் நாட் பர்ஃபார்மிங் அப் டு த மார்க். இப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னோட ஜாஸ்தி நல்ல டெலிவர் வந்ததுனாக்கா, நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா யூ கேன் சே ஓகே த ஃபண்ட் இஸ் பர்ஃபார்மிங் டீசென்ட்லி. ஓகே, ஸோ ஒரு ஃபண்டோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளோ கன்சிடரிங் த பீட்டா அண்ட் த மார்க்கெட் ரிஸ்க். ஓகே, ஏன்னா நிறைய ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் உண்டு. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸை மார்க்கெட் ரிஸ்கெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ஃபண்டோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன வரணும் அது உங்களுக்கு CAPM மாடல் சொல்லும். ஓகே, ஸோ நம்ம வந்து CAPM மாடலோட சில அட்வான்டேஜஸ் லிமிடேஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் தென் CAPM மாடலோட ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம் லைவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் check out few points. Okay, so first நம்ம வந்து risk free rate na என்னது? risk free rate is RF. okay, risk free rate na இப்போ நீங்க சொல்லலாம் usually government bonds. இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் நான் பணம் போடுறேன்னாக்க, இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல எனக்கு வந்து 3% 4% வருதுன்னா தட் இஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். பிகாஸ் இட் இஸ் யூஸ்வலி அஸ்யூம்ட் தட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் என்றைக்குமே நம்ம பணத்தை சாப்பிடாது. ஓகே, அப்படி பார்க்க போனால் அரசாங்கம் நிறைய பணம் சாப்பிடும், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் யூஸ்வலி நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் பணம் போட்டிங்கனாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஓகே உங்களோட பணம் முங்காது, நீங்கள் போட்ட பணம் அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உண்டோ அவ்வளோ உங்களுக்கு நிச்சயமாக வரும். The next component which you must know is beta. இப்போ பீட்டா என்னது கேட்டிங்கனாக்கா இது வந்து volatility பற்றி சொல்லும். ஓகே, இப்போ யூஸ்வலி பீட்டா வந்து லெட்ஸ் சே 1னாக்க இப்போ நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்ததுன்னா யூ கேன் சே உங்களோட போர்ட்ஃபோலியோ 100 பாயிண்ட்ஸால ஹிட் ஆகும். ஓகே, இஃப் பீட்டா இஸ் லெட்ஸ் சே 2 then you can say there is more volatility. ஓகே, நிறைய volatility இருக்கு நம்ம சொல்லலாம். லைக் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் கரெக்ட் ஆச்சுனாக்கா there is a possibility அதோட டபுள் இம்பாக்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பீட்டா வந்து 1க்கு கீழே இருந்து தட் இஸ் 0.5னாக்க இப்போ மார்க்கெட் வந்து நிறைய கரெக்ட் ஆச்சுன்னா அதோட பாதி தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பீட்டா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட் எவ்வளோ வாலடைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஃபண்டுங்கிறத சொல்லும். ஆனால் இதோட கொஞ்சம் எசம்ஷன்ஸ் என்னது? ஓகே, எந்த எசம்ஷன்ஸில் இந்த CAPM மாடலை நம்ம உருவாக்கியிருக்காங்கனாக்க இட் இஸ் assumed that markets are efficient. markets are efficientனா என்ன அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸ்டையும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது அண்ட் தே ஆல் ஆர் மேக்கிங் ரேஷனல் டிசிஷன்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் assumed. ஓகே, பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இப்போ யார்கிட்டயாவது கேட்டோம், ஓகே இது இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா, அந்த இன்ஃபர்மேஷன், எல்லாரும் எப்படின்னா கண்ண மூடிட்டு ஏதாவது ரேண்டமாக டிசிஷன்ஸ் கூட எடுப்பாங்க. எவ்ரி ஒன் டசன்ட் ஹேவ் த ஆக்சஸ் டு த ஆல் இன்ஃபர்மேஷன், கரெக்ட்? ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக். இந்த எசம்ஷன் வந்து நல் அண்ட் வாய்ட் ஐ திங்க். ஓகே, ஸோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ரிஸ்க் எவர்ஸ். இது ஒரு எசம்ஷன். ரிஸ்க் எவர்ஸ் என்ன எசம்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா,
investors are very much risk averse. They are not willing to take much risk for the expected returns. Okay, இது வந்து ஒரு assumption, correct? Then most of the way நம்ம சொல்லலாம், ஒரு சில பேர்லாம் risk எடுக்கிறதுக்கு willing ஆ இருப்பாங்க, but most of them are risk averse, you can say, correct? And one more assumption என்னது நீங்க கேட்டீங்கன்னாக்கா, that is no taxes or transaction cost. Like எப்பலாம் நம்ம borrow பண்றோமோ, asset வாங்குறோமோ, it is assumed that there is no borrowing cost or no transaction cost, no taxes, which is not fair enough, I would say, correct? ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது asset வாங்குறோம்னா ஏதாவது brokerage போகும், ஏதாவது போகும். So small amounts we have to transaction cost நிச்சயமா involved உண்டு. So you cannot assume that there is no transaction cost. So this is one such assumption of the model. அப்புறம் இந்த மாடல்ல ஒரு limitation உண்டு, that is stable beta over a period of time. இந்த beta factor இருக்குல்ல, so the model assumes that beta remains stable. That is, இப்போ for example beta is 1, it will assume that over a period of time beta 1 ஆ தான் இருக்கும். But it is not necessary. It might vary, it might change over a period of time, correct? So this is one such thing which is not acceptable, I would say. ஒரு limitation, ஒரு drawback சொல்லலாம் நம்ம இந்த மாடலோட. So எவ்வளவு இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஒரு expected return கொடுக்கிறதோ, it is not necessary that the fund has to deliver that. There can be whipsaws. Okay, so I hope இது வரைக்கும் எல்லாருக்கும் clear-ஆ இருக்கும். இப்போ நம்ம போய் ஒரு example பார்ப்போம். Okay, so first நான் வந்து இந்த CAPM இதோட formula எழுதிடுறேன். Okay, give me a second. So ER வந்து expected return. Expected return is equal to risk-free rate. Okay, risk-free rate plus beta into RM minus RF. Okay, இப்போ ER na expected return, RF வந்து risk-free rate. நம்ம இப்போ தானே நான் சொன்னேன் risk-free rate is investing in government bonds or something like that. Beta na நம்மளுக்கு தெரியும், RM minus RF is market risk minus risk free rate, risk free. Okay, like இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க இங்க, so risk free, RF na risk free, beta is, you know how much volatile the fund can be with respect to the Nifty, RM is market return, and this is risk free return. Okay, so இதான் இதோட formula. Now you can take any random numbers and you can assume. Let's say for example, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு calculation பண்ணனும்னாக்க, let's say the risk free rate you can say it can be say 4%, okay, and beta is say 1.2, and you can say expected market return is say 7. Okay, so summa ipo nimba paaka ponona, expected return is equals to RF is 4 plus 1.2 into RM minus RF. RM evlo 7 minus RF evlo, RF is 4. So this is how you are simple. This is very simple. So expected return is equals to 4 plus 1.2 into 7 minus 4 is 3. Okay, 3 into 1.2, correct? So this will be approximately, I would say 7.6, correct? So இப்போ expected return considering this beta, that is market வந்து 1.2% volatile இருக்கும், okay, and the risk free rate is 4%. Considering these factors, if these hold true, if these are reality, then this is what the fund should deliver as per CAPM model. Now it might differ. Now if the fund succeeds in delivering more than this, the fund is good for investment, you can consider it. But if the fund delivers less than this, then there is a problem, you can say, or that the fund is not performing very well, you can say. Okay, so இது வந்து ஒரு general finance concept. So எப்படினாக்க, இப்போ நிறைய பேருக்கு எதை பார்த்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கணும்னு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நீங்க as per CAPM மாடல் நீங்க போய் பார்க்கலாம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளவுண்டு ஒரு ஃபண்டோட. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ as per CAPM மாடல் எவ்வளவு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ ஃபண்ட் டெலிவர் பண்றதா இல்லையா over the past few years, இதை நீங்க பார்க்கலாம். if the fund is consistently delivering it, it is good for you, correct? So இது வந்து ஒரு one such parameter. நீங்க எப்போதுமே மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ண போறீங்கனாக்க இந்த மாடலை ஞாபகம் வச்சுக்கோங்க. CAPM மாடல்ல இதை பொறுத்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது, is it appropriately delivering, is the whether the fund is matching this expected return or not. இதை நீங்க பாத்தீங்கன்னாக்க it will be good for you, I would say. Okay, so I hope வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. இது ஒரு புது கான்செப்டா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி.